எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் WPT தினசரி நடப்பு நிகழ்வுகள் 24, 25, 26 ஏப்ரல் 2025 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. முதல் கேள்வி, எந்த போர்க்கப்பலிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்து தாக்கும் நடுத்தர ரக ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது? எந்த போர்க்கப்பலிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்து தாக்கும் நடுத்தர ரக ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ INS சூரத். INS சூரத். இது எங்க பரிசோதிக்கப்பட்டது? அரபிக்கடலில். அதான் இந்த ஏவுகணை சோதனை தற்போது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஏன்னா பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் பகல்காமில் நடத்திய துப்பாக்கி சுடுதலில் கிட்டத்தட்ட 26 சுற்றுலா பயணிகள் இறந்தனர். இதன் காரணமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உறவு முறிக்கப்பட்டது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய பாகிஸ்தான் நிலையான அட்டாரிவாக மூடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. அதனால் இந்த ஒரு சோதனை ஏவுகணை சோதனை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அடுத்து இரண்டாவது கேள்வி, தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆவணங்களுக்கான பிரத்யேக இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை ஆவணங்களுக்கான பிரத்யேக இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்து மூன்றாவது கேள்வி, 2024-25 ஆண்டில் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் தமிழ்நாடு மாநிலம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2024-25 ஆண்டில் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் தமிழ்நாடு மாநிலம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை 4வது இடத்தில். 4வது இடத்தில். அடுத்து 2025 ஆண்டுக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? 2025 ஆண்டுக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? தென்கொரியா. தென்கொரியா. அடுத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் புதிய முதல்வராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? கே. சாந்தாராமன். கே. சாந்தாராமன். அடுத்து முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸுக்கு எந்த மாநில அரசு ஒரு ஆண்டிற்கு தடை விதித்துள்ளது? தமிழ்நாடு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மயோனைஸ் என்பது பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு உணவுக்கு பேர் தான் மயோனைஸு. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த முட்டையில் உள்ள அந்த வெள்ளைக்கருவை எடுத்துட்டு நல்லா போட்டு ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த பேஸ்ட் மாதிரி வரும். அதுதான் மயோனைஸு. அது பார்த்தீங்கன்னா இந்த சில காரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஷவர்மாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மயோனைஸ் யூஸ் பண்ணாத இதே கிடையாது. அதிகமாக உணவுப் பொருளில் மயோனைஸ் ஒரு சிறப்பு பங்கு இருக்குது. அதனால் தற்போது தமிழ்நாடு மாநிலத்தில் ஒரு ஆண்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து 7வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். இதுகள் அடிக்கடி போட்டித் தேர்வில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. ஏப்ரல் 24. அடுத்து
எந்த நாட்டுடனான சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா காலவரையின்றி நிறுத்தி வைத்துள்ளது? எந்த நாட்டுடனான சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா காலவரையின்றி நிறுத்தி வைத்துள்ளது? அதாவது பெஹல்காம் பயங்கரவாத எதிரொலியாக இந்தியா, அதாவது பாகிஸ்தான் நாட்டினுடனான சிந்து நதி ஒப்பந்தத்தை காலவரையின்றி நிறுத்தி வைத்துள்ளது. இந்த பெஹல்காம் எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் வரலாற்றில் வெற்றி பெற்ற மிகவும் வயதான வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் வரலாற்றில் வெற்றி பெற்ற மிகவும் வயதான வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? கேல் மான்பில்ஸ். கேல் மான்பில்ஸ். அடுத்து, 2025ஆம் ஆண்டு ஃபெடரேஷன் கோப்பை தடகள சாம்பியன்ஷிப்பில் மும்முறை தாண்டுதலில், அதாவது தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் வென்ற பதக்கம் எது? தங்கப்பதக்கம். இந்த ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டி எங்கு நடைபெற்று வருகிறது? கேரளா மாநிலத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதில் மும்முறை தாண்டுதலில், அதாவது ட்ரிபிள் ஜம்ப் என்று சொல்லக்கூடிய மும்முறை தாண்டுதலில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். அடுத்து, கோபி பாலைவனம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? கோபி பாலைவனம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சரியான விடை சீனா. சீனா. அதாவது சமீபத்தில் சீனா அதாவது சீனாவுக்கு சொந்தமான விண்வெளி நிலையத்திற்கு 3 விண்வெளி வீரர்களை அந்த விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக அனுப்பியது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி விண்வெளி கேள்விலாம் ரொம்ப சிறப்பான கேள்வி. இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல், இப்போ நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான முக்கியமான கேள்விகளை அடிக்கடி பார்க்க வேணும். அப்போ தான் இதிலேருந்து ஏதாவது கேள்விகள் கேட்பாங்க. மற்ற நாடுகள் இப்போ பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஏவுறாங்க, அதே மாதிரி மற்ற நாடுகளில் ஏதாவது அப்பாயின்மெண்ட், அதாவது பிரசிடெண்ட் அப்பாயின்மெண்ட், பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட், மற்ற கேபினட் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட், இந்த மாதிரியான முக்கியமான கேள்விகளை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே இந்த பெஹல்காம் பகுதி காரணமாக அதிக பிரச்சனை ஏற்படுகிறது. அதே மாதிரி ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு இடையே நடைபெற்று வருகிறது. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் பல நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் தினந்தோறும் பேப்பரில் நீங்கள் படிச்சுட்டே வாங்க. நீங்கள் இப்போ ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது முக்கியமாக இந்தியாவில் நடக்கிற அதிக நிகழ்வுகளை நீங்கள் ரெகுலராக பேப்பர் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் ஐஏஎஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடு மாநிலத்தில் நடைபெற குரூப் 1 தேர்வுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் தொடர்ந்து நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி சேனலில் வழங்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது இந்த நியூஸ்லாம் வந்திருக்குது அப்படின்னு போய் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு உதவியாக இந்த மாதிரி காணொளிகள் இடம்பெறும். நம்ம சேனலில் தினந்தோறும் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதிக வரவேற்பு இல்லை. இருந்த போதிலும் நம்ம அதாவது அந்த பார்க்குற ஒரு 50-100 பேருக்காச்சு இது போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டுட்டு வரோம். அடுத்து, ஐபிஎல் கிரிக்கெட்டில் 5000+ ரன்களை விரைவாக எட்டிய வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஐபிஎல் கிரிக்கெட்டில் 5000+ ரன்களை விரைவாக எட்டிய வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? கேஎல் ராகுல். மொத்தம் 135 இன்னிங்ஸ்லேயே இந்த சாதனையை நிகழ்த்தினார் கேஎல் ராகுல் அவர்கள். அடுத்து, இதில் அதாவது அதிகபட்ச ரன்களை விராட் கோலி தான் 8500க்கும் மேற்பட்ட ரன்களை எடுத்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட்டில். அடுத்து, 400 T20 போட்டிகளில் விளையாடிய 4வது இந்திய கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்?
400 T20 போட்டிகளில் விளையாடிய 4வது இந்திய கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை பெற்றவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி அவர்கள். இவர் முன்னாள் இந்திய கேப்டன் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 வடிவிலான கிரிக்கெட்டிலும் கோப்பையை வென்ற ஒரே வீரர் என்ற சாதனை இன்றளவும் வைத்துள்ளார் மகேந்திர சிங் தோனி அவர்கள். அடுத்து, சமீபத்தில் காலமான கே கஸ்தூரிரங்கன் எந்த நிறுவனத்தின் முன்னாள் தலைவர்? இதுக்கு சரியான விடை இஸ்ரோ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இது வந்து IRSO, இஸ்ரோ, இதோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய முன்னாள் தலைவர் கஸ்தூரிரங்கன் சமீபத்தில் காலமானார். ஸோ இந்த புதிய கல்விக் கொள்கையுடனும் தொடர்புடையவர் தான் இந்த கஸ்தூரிரங்கன் என்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 24 ஏப்ரல் 2025, 25 ஏப்ரல் 2025 மற்றும் 26 ஏப்ரல் 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தினந்தோறும் வழங்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் காணொளிகளை தொடர்ந்து பார்த்து நம்ம சேனலுக்கு தங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.